இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான மிருகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மனுஷங்க தான். அவன் தான் எல்லாத்தையும் கொல்றான். ஆடு மாடு எல்லாரையுமே அவன் தான் கொல்றான். ஆனால் ஒரு ஸ்டெப் மேலே போய் பணத்துக்காக மக்களையும் கொல்றான். அவனுக்கு தேவையில்லை அவன் பணம். மனித ஜென்மங்களை நம்மளால் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த வேர்ல்டுலேயே மிக மதிப்பு மிக்க டைமண்ட் இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வருது. இதை கடத்தணும்னு பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையில் 2 கேங் இருக்குது. அந்த 2 கேங்குக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. தப்பி தவறி கூட அவங்க சந்திக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒருவேளை அப்படி சந்திச்சிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு தலை உருளும். அப்படிப்பட்ட ஒரு கேங் இந்த டைமண்டை அடிக்கிறதுக்கு போராடுறாங்க. இந்த டைமண்ட் யார் கைக்கு போக போகுது, யார் கடத்த போகிறா, பொறுத்திருந்து பார்ப்போம். சுபராஜா, இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. கரீம், இதுக்கே வா. இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. என்னடா இது? போலீஸ் பாதுகாப்போட ஒரு டைமண்ட் வருது. அதை கடத்தணுமா? கரீம், இது போலீஸ் மேட்ரு, அசால்ட் மேட்ரு இல்லை. இது கடத்துற மேட்ரு இல்லை. நெக்ஸஸும் வால்டர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சுபராஜ், அவனுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அது பெரிய மேட்ரு. சரி, இந்த டைமண்ட் எவ்வளோ போகும்? இந்த டைமண்டுக்கு இன்னும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. எவ்வளோ வேணா போகலாம். சுபராஜ், எல்லாம் சரிதான். யார் கடத்துவா? நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? அது எப்படி கடத்தணும்னு நாங்கள் ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டோம். யாருடா அவன்? Hey, I'm a little better with flex. You call me back west. Nigga, you better relax. You call me back west, hey. யாரும் கிடைக்காத சுண்டக்கா பயணி ஏன்ட்ட வந்து ஏன் டைமண்டே அடிக்கிறியா? அந்த டைமண்ட்ஸ் எங்கடா? எந்த டைமண்ட்ஸ்? இந்த டைமண்ட்ஸா? எந்த டைமண்ட் தான் கேக்குற? Is there any update? சாரி சார், எனக்கு கரெக்டான மீட்டர்ல இருந்தா தான் யூஆர்எல் கிடைக்கும். GPS ட்ரை பண்ணலாமே. சாரி சார், டோட்டலி இன்கரெக்டட். Any other option? அவரோட பர்ஸ்ல ஒரு ட்ராக்கர் இருக்கு. அது 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்தா தான் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். நோ அதர் ஆப்ஷன். இவ்வளோ நேரம் ஏன் உயிரோட வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உங்களுடைய பொருள் என்கிட்ட இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு என்ன கடத்திட்டீங்க. எவ்வளவு துமுறு பாத்தியா? இவனெல்லாம் எதுக்குடா உயிரோட வச்சிருக்கணும்? அவசரப்படாதுங்க.
டைமண்ட் வேணும். ஆமா இல்ல, ஆனா இவன் தேவையில்லை. எவ்வளவு கோடி மதிப்பு தெரியுமடா, தெரியுமடா, தெரியுமடா உனக்கு. சாவுடா, சாவுடா. வைத்தியமன அவனுக்கு. அவன்கிட்ட தான் டைமண்ட் இருக்கு. அவனை வச்சு தான் டைமண்டை எடுக்கணும். நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா டைமண்ட்ஸ் கிடைக்கும்னு? கரெக்ட். எப்படியும் கிடைக்காது. என் உயிரே போனாலும் அது கிடைக்காது. நானும் உன்கிட்ட தான் டைமண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா வேற உன்கிட்ட இருக்கிற மாதிரி பேசுற. ஏட்டா இருக்கு, ஏட்டா இருக்கு சொல்லு. டாடா கால் பண்ணு. இன்னும் 1 ஹவர்ல டைமண்ட் என் கையில இருந்தாகணும். இன்னும் 1 ஹவர்ல டைமண்ட் உன் கைக்கு வரும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் தான் டைமண்டை எடுத்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எவிடன்ஸா? எவிடன்ஸ் கேக்குற நீ? எவிடன்ஸ் வேணுமா உனக்கு? நான் பாரு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த வழியில ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியர் தானே ஆகுது. லொகேஷன் கிடைக்கிற வரைக்கும் கஷ்டம் தான் சார். உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருந்தா அவங்கள ட்ராக் பண்ணலாமே. நெக்ஸஸோட அடியாள் ஒரு நாளைக்கு என்கிட்ட மாட்டினான். அவனோட நம்பர் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் சார் இருக்காங்க. ஓகே, மூவ். என்ன திமிருடா உனக்கு? எங்க டைமண்ட்ஸை கடத்துங்க நீ. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சார், இந்த மவுண்டன்ல சார் அவங்க இருக்காங்க. லோட் யுவர் கன். சார், பிளாக் லிங்க்ல இருந்து ஒரு வீடியோ கால் வருது. அதை நீயே பார்த்துக்கோ. ரொம்ப நாளா கொல்லணும் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு இப்போ என் கையில மாட்டிருக்கான். அவனை கொல்லணும் நினைக்கும் போது எப்படி இருக்கு? டேய், எவனோ ஒருத்தன் நம்மள மிரட்டான்டா. டேய், தைரியமான ஆம்பளை இருந்தா மாஸ்க கழட்டுறா. நீ எப்படிடா கடத்துவ? என்ன காமெடி பண்றியா? இது விளையாடுற விஷயம் இல்லை விக்டர். உங்க எல்லாருக்கும் மூளை மக்கி போச்சா? இவ்வளவு வருஷமா கூட இருந்த விக்டரை பத்தி தெரியல. என்ன மாமா, அவர் சொல்ல என்ன தப்பு இருக்கு? உனக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாரு, இதை செய்ய மாட்டாரா? விட்ரா சொல்லி காட்டக்கூடாது. இந்த வாட்டி கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட மாட்டுவேன். நீங்க தான் வெளியில எடுக்கணும். அது எப்படி உன்னை வெளியே கொண்டு வர்றது? நான் உள்ள போகும்போது டைமண்ட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கும். அதை வச்சு என்ன வெளியில கொண்டு வாங்க. நீ உள்ள போறது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆமா, நிக்சக்ஸையும் வால்ரையும் நீங்க ஏதாவது பண்ணி உள்ள வர வைக்கணும். அங்க நான் இருப்பேன். அவங்கள அங்க வச்சே நான் முடிச்சிடுறேன். சபாஷ். தைரியமா உள்ள போ. உன்னை வெளியே எடுக்கிறது ஏன் பொறுப்பு. எனக்கு இது சரின்னு படல. அவங்களை எப்படி உள்ள கொண்டு வர்றது? பிளாக் லிங்க் வழியா தான். அது ஏன் பொறுப்பு. லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஏதோ தப்பா தெரியுது.
எங்கடா தப்பிக்க பாக்குற? டேய் இங்க பாருடா, அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு சாகுறாங்க. எனக்கு நம்ம வந்த வீடு மேல தான் சந்தேகமா இருக்கு. நான் யாருன்னு தெரியாம என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க? யாரடா நீ? போலீஸ். இவங்களால அப்பாய் குடும்பம் பாதிக்கப்படுது. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல. நானும் 6 months ட்ரை பண்றேன் சார், என்னாலையும் முடியல. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மள யாராவது ஒரு ஆள் அந்த கூட்டத்துல போனா தான் முடியும். கரெக்ட் தான். ஆனா எப்படி? தேடுவோம், வழி கிடைக்கும். You call me back crazy. Nigga, you better relax. You call me back crazy. சார், இனிமே நீங்க பாத்துக்கங்க. யாடா நீ? டேய் நீ என்னடா என்ன மாதிரி இருக்க? நான் நினைச்சு உன்னை போட்டு பொழந்துட்டாங்க போல. ஐயோ பாவம், நான் வாங்கண்டிய அடியெல்லாம் நீ வாங்குறியே. அந்த டைமண்ட்ஸ் உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். டேய் நான் நினைச்சா இப்பவே உன்னை தூக்க முடியும். பாக்குறியா? நினைச்சாதானே. ஏய் இஸ்கு, என்ன பார்த்தா உனக்கு அல்லக்கை மாதிரி தெரியுதா? சிக்க மாட்டேன். சிக்குவாடா. இன்னும் 24 மணி நேரத்துல நான் உன்னை தூக்குறேன். ஐயோ பயந்துட்டேன். முடிஞ்சா தூக்குடா பாப்போம். சார், அவன் பேர் விக்டர். இங்க இருந்து கரெக்டா 60 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் அவன் இருக்கான். மாட்டுனடா. நாம நினைச்சது எதுவுமே நடக்கல பிரதீஷ். நீ போ, அவங்க கிட்ட எல்லாம் நான் சொன்னதை சொல்லு. ஓகே, நான் உடனே போறேன். They love it when I turn up the bass. The bass. The bass. The bass. பிடிச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? போலீஸ் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு.